சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/6/2026 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று மாலை 6:59 வரை. பூசம் நட்சத்திரம் இன்று காலை 11:32 வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பம், வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல சம்பவங்கள், திருப்புமுகமான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உயர்ந்த உன்னத நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல புதன் உட்காந்து தாய்மாமன் உறவுகள் கொஞ்சம் நல்லா இருக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும். அத்தையுடைய வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, அம்மா கூட பிறந்த தாய்மாமனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு மாமா வகை அமைப்புகளில் ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு மாமா பொண்ணை விரும்புகிறேன், அத்தை பொண்ணை விரும்புகிறேன், அல்லது அத்தை மகனை விரும்புகிறேன் என்கின்ற ஒரு உறவினர்களுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு அல்லது சிஏ படிச்சுட்டு இருக்கிற கணக்கு துறையில் தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான படிப்பு சார்ந்த விஷயங்கள் தெளிவாக ஒரு முன்னேற்றமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, விரும்பிய பள்ளி, கல்லூரி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான புதன் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். பணங்காசு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அவர் வக்கரமாகி அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிட்டு திரும்ப 2ஆம் இடத்திற்கே வருவார். இன்னும் ஒரு 3-4 மாதத்திற்கு காசு பணத்தை பற்றி கவலைப்படாத அளவிற்கு தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள், டியூஷன் எடுக்கிறவங்க, பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க்கில் வேலை செய்கிறேன் அல்லது எழுத்து பணின்னு சொல்கிறோம் இல்லையா, பத்திரப்பதிவு ஆஃபீஸுகளில் எழுதி கொடுக்கறது, டாக்குமெண்ட் ரைட்டர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாருக்குமே இன்னும் சில வாரங்களுக்கு பெரிய பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரிய பொருள் வரவுனா கோடிகள் வந்து குமிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல என்ன அமைப்பில் நீங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு அமைப்பு. ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய், 1 லட்ச ரூபா கிடைக்கிறவங்களுக்கு 2 லட்சம், 50,000 சம்பாதிக்கிறவருக்கு 1 லட்சம்ட்டு 2 மடங்கு வருமானங்கள், லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப தொல்லைகள் இல்லாத நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அப்படியே புதன் ராசியிலேயே இருக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அப்படியே அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம் வாப்பான்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வந்தால் பழம், இல்லைனா போனால் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, மரம் நிறைய பழம் இருக்கிறது, கல் போட்டு பார்ப்போம், பழம் விழுந்தால் பழம், இல்லைனா போனால் கல் தானேன்ற மாதிரியாக ஒரு சின்ன முயற்சியை செய்து வருவது வரட்டும் என்கின்ற மாதிரியாக செய்து அதன் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நாளுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காதுங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவே சாதனைகளை செய்ய ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னொரு 1 வருஷத்திற்கு கவலைகள் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் வேலை சார்ந்த விஷயங்களில் நம்ம மேலே இருந்த ஒரு பொறாமை அப்படியே விலகிறத நேரில் பார்க்கக்கூடிய அமைப்புன்னு எதுலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. மிதுனத்திற்கு பொற்காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தூரதேச அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை அடைஞ்சவங்க. இன்றைக்கி இருக்கிற உலக பொருளாதாரம், போர் சூழல் காரணமாக அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, நான் பாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எப்படி இதை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு பெரிய கலக்கத்தில் கவலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பரம்பொருள், கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க.
பெட் அனிமல் சம்பந்தப்பட்ட, கால்நடை மருத்துவம் சம்பந்தப்பட்ட, 4 கால் பிராணிகள் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள், பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டராக இருக்கிறேன், ட்ரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறேன், அல்லது ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன், ஆட்டோ ஓட்டுகிறேன், கார் ஓட்டுகிறேன்னு சொல்லிட்டு இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான புதன் இப்போது 11ஆம் இடத்திலேயே வலுவாக இருப்பது தொடர் வெற்றிகள் வரப்போகின்றன அப்படிங்கிறத காட்டுது. அதுலேயும் குறிப்பாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இனிமேல் மனசு கஷ்டம், உடம்பு கஷ்டம் கண்டிப்பாக இருக்காது. கடந்த ஒரு வருஷமாகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா இல்லை. அட்டமத்து சனியின் ஆதிக்கம் சிம்மராசிக்காரர்களை அசைத்து பார்த்து விட்டது என்பது தான் உண்மை. ஆயினும் கோட்சார வேதை என்கின்ற 7ஆம் இடத்து ராகுவின் தன்மையால் மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் சாதாரணமான ஒரு சாதகமற்ற தாங்கும் தன்மையுடைய கெடுதல்கள் தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஜோதிடமே மிக நுணுக்கமான ஒன்றுங்க. எவ்வளவு நடக்கும், எப்படி நடக்கும், எத்தனை அடி விழும், ஒரு அடி தான் விழுமா, 10 அடி தான் விழுமா, கும்முன்னு வச்சு குத்துமா என்கின்ற மாதிரியாக சில விஷயங்களை படிநிலை அமைப்புகளோடு சொல்வதற்கு இந்த கோட்சார வேதை கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எந்த லெவல்லையுமே மக நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் முடிய ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய அமைப்பு. கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நோய் தீரக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய அமைப்புலாம் இன்றிலிருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. குடும்பத்துக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, மூத்தவர்களிடையே பெயர் வாங்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதி ராசிநாதனான புத பகவான் இப்போது 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பிற்கான எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமைன்னு எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய இரட்டிப்பு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் நிறைவாக இருக்கிறது. நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தாலோ வேலை செஞ்சாலோ ஒரு உயரிய இடத்திற்கு போக முடியும் என்பதை நீங்களே மற்றவர்களுக்காக வாய்விட்டு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவிற்கு நல்லதான் இருக்குது டைம்ன்றதை கன்னிராசிக்காரர்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஹெச்டி போன்ற ஒரு மாதிரியான உயர் படிப்பை முடிக்க முடியாமல் திணறி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஞானம் கலந்த சாஸ்திரம் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஜோதிட பெருமக்கள் அல்லது வேறு ஏதேனும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், பரதம் சார்ந்த இசை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல லாபங்கள் வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் உள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் 9ஆம் இடத்திலேயே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல் என்ன தேவையோ, வேலை தேவையா, தொழில் தேவையா, படிப்பு தேவையா, திருமணம் தேவையா, புத்திரபாக்கியம் தேவையா, ஆரோக்கியம் தேவையா, கடனற்ற நிலைமை தேவையா, உற்சாகம் தேவையா, ஏதாவது உறவுகளில் ஒரு சலிப்புத்தன்மை நீங்கி அதுகளும் நல்லாகக்கூடிய அமைப்புகள் தேவையா, என்ன தேவையோ அது எல்லாமே ஒரு 2 வார காலத்திற்குள்ளே உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல கூட குறைய கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த பாசங்கள் பெரிய அளவில் இப்போது எதிர்க்கும். ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம், ஊரில் வீடு கட்டணும், அல்லது தாய்நாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல், அல்லது ரிட்டையர்டு லைஃப்பை பெரிய அளவில் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு இப்போவே கொஞ்சம் பிளான் போடக்கூடிய சூழல்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்திற்குள்ளேயே ஒரு பெரிய புனித யாத்திரைகளுக்கான ஒரு திட்டமிடுதலும் இன்றைக்கி பண்ணுவீங்க. காசிக்கு போகணும், கயாவுக்கு போகணும், குலதெய்வத்தை பார்க்கணும், கோவில் கட்டணும், தானம் பண்ணணுன்ட்டு பாக்கியஸ்தானத்துடைய அத்தனை எண்ணங்களும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், நல்லவைகளுக்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் அதிபதியான சாதகமற்ற தன்மைகளை சேரக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் தனித்து வலுவாகவே இருக்கிறார்.
தனித்து அவர் வலுவாக இருக்கிறதுன்றது பெரிய அளவில் நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு. தனித்துன்னா அவர் வேறு பாவர்களோடு அவர் சேரலை. அதே நேரத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதியான சூரியனோடு அவருடைய நண்பரோடு அவர் இங்கே இணைந்திருப்பது என்பது தொழிலில் எதிர்பாராத சில மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத காட்டுது. இது வரைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காதா, அந்த வாய்ப்பு கிடைக்காதா, திடீர்னு இப்படி நடந்துராதா அப்படி நடந்துராதான் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் நினைத்தாற் போல நல்ல மாற்றங்கள், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நல்ல பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, சமூக ஊடகங்கள், சில விஷயங்களில் இணையம் சார்ந்த அமைப்புகளில் புகழ், பெயர், திடீர் புகழ், திடீர் பிரபலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செய்து அதன் மூலமாக பளிச்சுன்னு பேர் எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக வருதுங்க. ராசியும் ராசிநாதனும் வலுத்திருக்கின்ற அந்த அமைப்பில் சகல போட்டிகளையும் வெற்றிகளை அடையக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவன கலத்திர ஸ்தானாதிபதியான புதன் இப்போது பாக்கியாதிபதியோடு இணைந்து வலிமையான அமைப்பில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து சில நல்ல காரியங்களை வெற்றியாக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு மனைவி யார் கணவன் யார் என்கின்ற அடையாளங்கள் தெரியும். காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெற்றோர் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது பிரிந்து விடலாமான்னு நினச்சவங்க எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் கீழிறங்கி போய் சேர்ந்து வாழலாம் என்கின்ற எண்ணத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் திருமணம் டைவர்ஸில் போய் முடியுமா அல்லது என்ன பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2வது திருமணத்திற்கு போகும்போது அது இதைவிட மோசமாக இருந்து விட்டால் என்ன பண்ணுவது என்கின்ற அமைப்பில் முதல் திருமணத்தை தொலைப்பதற்கு கூட கொஞ்சம் யோசனைகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அமைப்புகள் எதுவுமே இப்போதைக்கு இல்லைங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால தைரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசி பலன் நிகழ்ச்சி தொடரும். ராசி பலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 8 அதிபதிகளான சூரியனும் புதனும் 6ஆம் இடத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய ராஜயோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திடீர்னு சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது ஏற்கனவே அறிமுகமாகி தொடர்புகள் விட்டுப்போன நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் இனிமேல் இருக்கும் என்பதை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய சில அமைப்புகள், பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், விளையாட்டு அல்லது கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே பெரிய கை கொடுத்தல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக கார், பைக்கு போன்ற ஆட்டோமொபைல் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அதிகமான பயணங்கள் இருக்கும், தொழில்முறை பயணங்களாக இருக்கும். இங்கே போய் இவரை பார்க்கணும், அங்கே போய் இவரை பார்க்கணும், அதனால் பார்த்துட்டோம்னு சொன்னால் அந்த காரியம் முடிஞ்சது, கொஞ்சம் பேசினா கூட போரும்ன்ற மாதிரியாக ஒரு பயணத்தின் மூலமாக, அந்த பயணத்தின் மீது நடக்கக்கூடிய ஒரு 10 நிமிட பேச்சின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7, 5 குடையவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற புத்திரபாக்கிய அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். கல்யாணம் ஆகி 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சின்ன மருத்துவம் பார்க்குறதன் மூலமாக இயற்கையாகவே குழந்தைகள் பிறந்துவிடும் என்கின்ற தைரிய தன்னம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க, இன்னும் 1 வயசாச்சு, குழந்தை பேசலை, நடக்கலை, டாக்டர் கேட்டால் என்னென்னமோ சொல்கிறாருன்ற மாதிரியாக சிறு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலை கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம். இந்த மாதத்திலே குழந்தைகளுக்கு எல்லாம் சரியாக போகுன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பஞ்சமஸ்தானாதிபதி இன்றைக்கு பஞ்சம அமைப்பிலே இருக்கிறனால இளைய பருவத்தினருக்கு எதிர்காலம் என்னவென்று தைரியமாக தெளிவாக தெரியக்கூடிய நாளாகவும், இதை படிக்கலாம், இந்த வேலைக்கு போகலாம், இங்கே இருக்கலாம், இவரை பார்க்கலாம், இவரை செலக்ட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான கல்விக்கு அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 20, 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, படிக்கலாமா, அல்லது இத்தோட யூஜியை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிடலாமா, இந்த குழப்பங்கள்லாம் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு. பிஜி படித்தீர்களே ஆனால், மேற்படிப்பு படித்தீர்களே ஆனால் இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை ஆழ்மனது உங்களுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, மாணவ கண்மணிகளாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. வீடு சார்ந்த விஷயங்கள், வீடை கட்ட ஆரம்பித்து பணப்பற்றாக்குறையினால் பாதி நிறுத்தி இருக்கிறேன், அல்லது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு தடை இருக்குது, ஏற்கனவே வாங்கின வண்டிக்கு கூட டியூ கட்ட முடியாமல், மாத வாடகை கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகே வருமானத்திற்கான வழிமுறைகள் தெரியக்கூடிய, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்து விடாத, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மீனராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக 11 ராசிகளுக்கும் கும்பராசி வரைக்குமே எல்லா ராசிகளுக்கும் 2026 குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்ட நிலையில் இறுதி ராசி என்று சொல்லப்படக்கூடிய 12வது ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த ராசி எப்படி, இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாங்க. குருப்பெயர்ச்சி உண்மையிலே மீனராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஜென்மச்சனியில் இளைய பருவத்தினர் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நல்லா இல்லை. அவங்கவுங்க அமைப்பிற்கேற்றாற் போல், அவங்கவுங்க பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் தடைகளோடு தான் இப்போது மீனராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள்ன்றதான் உண்மை. உண்மையிலேயே ஜென்மச்சனியுடைய ஆதிக்கம் எல்லா கிரகத்தையும் விட ஒரு தூக்கலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய சோதனைகளை தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதன் குரு பகவான் இப்போது 5ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகின்ற காரணத்தினால் இளைஞர்களுக்கு தெம்பு தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. எப்போவுமே அந்த ஜென்மச்சனி முடிகிற வரைக்கும் ராசி பலன்கள் இரட்டை நிலையாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு நடைபெறும். இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு தடையோடு இருக்கக்கூடிய, எல்லாத்துலேயும் ஒரு பின்னடைவு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை இருக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். இது வரைக்கும் ஜெயிக்க முடியாத இடத்துலலாம் இனிமேல் ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பு. மனைவி கணவனுடைய உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. பெண் குழந்தைகளுக்கு மங்கள விஷயங்களை செய்து பார்க்கக்கூடிய அமைப்புகள். இதுவரைக்குமே குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எனக்கே கடன் இப்படி இருக்குது, எனக்கே உடம்பு இப்படி இருக்குது, எவ்வளவு தான் சம்பாரிச்சாலும் நிம்மதி என்றது ஒன்றுமே கிடையாதுங்க, நான் எப்போவுமே ஏமாந்துக்கிட்டே இருக்கிறேங்க. ஆமாங்க, உண்மைங்க. மீனராசிக்காரர்கள் குருவின் ராசியில் பிறந்தவங்க, ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவங்க. நல்லவன் எப்போவுமே ஏமாறுவான், கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டான் இல்லையா? ஆனால் ஏமாறுறவங்க என்றைக்காவது ஒரு நாள் நல்லா தானங்க இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் நல்லவங்க இல்லையா? ஆக நல்லவன் எப்படி வாழ்வானோ அதற்கேற்றாற் போல நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல்லதொரு குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரர்களை நடுத்தர வயது தாண்டினவங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இளைய பருவத்தினர் 1 வருஷமாக நல்லா இல்லைன்றதான் உண்மை. அவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கொடுக்கும். போன தடவை படிப்பில் 10 மார்க்கு குறைஞ்சி போச்சு, அப்படி குறைஞ்சி போச்சு, இப்படி குறைஞ்சி போச்சுன்னு சொதப்பின மாணவ கண்மணிகளுக்கு இந்த வருஷத்துலேருந்து நல்ல படிப்பு அமைப்புகளை கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக எதுவும் இல்லை. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 வருடம் முழுக்க சின்ன சின்ன பின்னடைவுகள் இருக்கும். ஆனால் அந்த குருப்பெயர்ச்சியின் காரணமாக அது கொஞ்சம் எதையும் பெருசாக செய்ய விடாமல் செய்யும். அதாவது கஷ்டங்கள் வரும், ஆனால் அதை தாங்கக்கூடிய மன வலிமையை ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களில் எதற்கும் தயார் என்கின்ற மாதிரியாக தாங்கு திறனோடு இப்போது மீனராசிக்காரர்கள் இருப்பீர்கள்ன்றதாங்க உண்மை. தடைகள் அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இளைய பருவத்தினருக்கு பெரிய நல்வாழ்க்கை உண்டு. ஆனால் நடுத்தர வயதை தாண்டியவர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள். வாழ்க்கையில் ஒரு லட்சியம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, ஒரு வீடு கட்டணுங்க, அல்லது பாப்பாவை அந்த இடத்துல கட்டி கொடுக்கணுங்க, பிள்ளைங்கள இந்த மாதிரி நல்லா படிக்க வச்சு கரையேற்றினுங்க, அல்லது மனைவிக்கு இது பண்ணி கொடுக்கணுங்க, கணவரை இப்படி வச்சுக்கணுங்க, இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ஒரு உன்னத லட்சியத்தை மீனராசிக்காரர்கள் வைத்திருப்பீர்கள் இல்லையா? அந்த லட்சியங்களை 90% நிறைவேற்றி காட்டக்கூடிய நல்லதொரு உச்சகுரு பயிற்சியாக ராசிநாதன் வலிமையாக உச்சத்தை அடைந்து ராசியை பார்க்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குரு பெயர்ச்சி. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும்
மீனராசிக்கான 2026 குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.